அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே தொடர்ந்து வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாள் ஓய்வு நாளாக இருப்பதனால தவறாமல் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவனை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யோசுவாவின் புத்தகம் 19 துவங்கி வாசிக்க கேட்கலாம். யோசுவாவின் புத்தகம் 19. சிமியோனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. இரண்டாவது சீட்டு சிமியோனின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்கள் உரிமை சொத்து யூதா மக்களின் பங்கிற்கு நடுவில் அமைந்திருந்தது. அவர்களுக்கு உடமையான நகர்கள் பேயேர், சேபா, மோலாதா, அட்சர் சூவால், பாலா, எட்சேம், எல்தோலாகு, பெத்தூல், ஓர்மா, சிக்லாகு, பெத்மர்கபோத்து, அட்சர் சூசா, பெத்லாபாவோத்து, சாருசன் ஆக 13 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. ஆயின், ரிம்மோன், எக்தேர், ஆசான் ஆக 4 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவைகளன்றி தெற்கே ராமாது எனப்படும் பாகால பெயர் உள்ள நகர்களும் அவற்றின் சிற்றூர்கள் அனைத்தும். இதுவே சிமியோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. சிமியோன் மக்களின் உரிமை சொத்து யூதா மக்களுக்குரிய பங்கில் ஒரு பகுதி. யூதா மக்களுக்கு ஏராளமான உடைமை இருந்தது. அவர்களின் உரிமை சொத்தின் நடுவில் சிமியோனின் மக்கள் உரிமை சொத்தை பெற்றார். செபுலோனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. மூன்றாவது சீட்டு செபுலோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்கள் உடைமையின் எல்லை சாரிது வரை சென்றது. அவர்கள் எல்லை மேற்கே மரியலாவுக்கு ஏறி தபாசேத்துக்கு வந்து யோக்னாயாமுக்கு எதிரில் உள்ள ஓடையை தொடுகின்றது. சாரிதீவில் இருந்து கதிரவன் உதிக்கும் கிழக்கு பக்கம் திரும்பி கிஸ்லோத்து தாபோரையும் தாபாரத்தையும் நோக்கி சென்று யாப்பியா மேல் ஏறுகிறது. அங்கிருந்து கிழக்காக காத்கே பேரையும் இத்தகாசினையும் ரிம்மோனையும் கடந்து சென்று நேயா பக்கம் வளைகிறது. மேலும் இவ்வெல்லை வடக்கில் அன்னாத்தோனை சுற்றுகிறது. இது இப்தாவேல் பள்ளத்தாக்கில் முடிவடைகிறது. கட்ராத்து, நகலால், சிம்ரோன், இதலா, பெத்லேஹேம் ஆகிய 12 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களுமே செபுலோன் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. இசக்காருக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 4வது சீட்டு இசக்காரின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை இஸ்ரேல், கெசுல்லோத்து, சூனேம், அப்பராயம், சியோன், அனகராத்து, ரப்பீத்து, கிசியோன், எபேசு, ரமேத்து, ஏன்கன்னிம், ஏன்கத்தா, பெத் பசேசு என்பவையே. அவ்வெல்லை தாபோரையும் சகட்சீமாவையும் பெத்சமையையும் தொட்டு யோர்தானில் முடிவடைகிறது. ஆக 16 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவை இசக்கார் மக்களின் குலத்தாருக்கு அவர்களின் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். ஆசேருக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 5வது சீட்டு ஆசேர் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களின் எல்லை எல்காத்து, அலி, பெத்தேன், அக்சாபு, அல்லமெலேக்கு, அமாது, மிசால் என்பவை. மேற்கு பக்கம் கர்மேலையும் சாகோர் லிப்னாத்தையும் தொட்டு கிழக்கு பக்கம் திரும்பி பெத்தாகோன் சென்று செபுலோன் இப்தாவேல் பள்ளத்தாக்கையும் பெத்தேமக்கு நெகியலுக்கு வடக்காக தொட்டு காபூலில் இடப்பக்கம் திரும்புகின்றது. எவிரோன், ராகோபு, அம்மோன், தானா, பெரிய சீதோன் வரை சென்று பிறகு ராமா பக்கம் திரும்புகின்றது.
அரன்சு நகரான தீர் வரை சென்று கோசா பக்கம் திரும்பி கடலில் முடிவடைகிறது. மேகேபல் அக்சீபை ஒட்டிய கடலில் முடிவடைகிறது. உம்மா, அபேக்கு, ராகோபு ஆக 22 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவையே ஆசேர் மக்கள் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்தாகிய நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். நப்தலிக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 6வது சீட்டு நப்தலின் மக்களுக்கு அவர்களின் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை ஏலப்பிலிருந்து சானானியமில் உள்ள கருவாரி மரத்திலிருந்து அதாமி, நெகேபு, எப்னவேல், லக்கும் வரை சென்று யோர்தானில் முடிகின்றது. பிறகு அவ்வெல்லை மேற்கில் அனசோத்து தாபோர் பக்கம் திரும்புகின்றது. அங்கிருந்து ஒக்கோகில் வெளியேறுகிறது. தெற்கில் செபுலோனையும் மேற்கில் ஆசேரையும் கிழக்கில் யோர்தானையும் எல்லையாக கொண்டுள்ளது. அரண்சூழ் நகர்கள் சித்திம், சேர், அம்மாத்து, ராகாத்து, கிணரேத்து, அதாபு, ராமா, ஆட்சோர், கெதேசு, எதிரேயி, ஏன் ஆட்சோர், ஈரோன், மித்தலேல், ஓரேம், பெத்தனாத்து, பெத்சமேசு ஆக 19 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவை நப்தலின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமை சொத்தா கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். தானுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 7வது சீட்டு தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது உரிமை சொத்தின் எல்லை சோரா, எசுத்தாவோல், ஈர்சமேசு, சாயலாபிம், அயலோன், இதிலா, ஏலோன், திமினா, எக்ரோன், எல்தெக்கே, கிபதோன், பாகலாத்து, எகூது, பெனபராக்கு, காத் ரிமோன், மேயர்கோன், ரக்கோன் ஆகிய நகர்களும் யோகாப்புக்கு எதிரே எல்லை பகுதியும். தான் மக்களின் எல்லை ஒடுக்கமாக இருந்ததால் அவர்களின் புறட்டு போய் இலசேமை முற்றுகையிட்டு வளைத்து கொண்டனர். அதை வால்மணி தாக்கி தங்கள் உரிமையாக்கி கொண்டு அங்கு வாழ்ந்தனர். தங்கள் மூதாதையான தானின் பெயர் ஒட்டி இலசேமிற்கு தான் என்று பெயரிட்டார்கள். இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்களின் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து. நாட்டுக்கு எல்லை வகுத்து அவரவர்களின் உரிமை சொத்து பிரித்து கொடுத்த பின் நூனின் மகன் யோசுவாவுக்கு இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவில் உரிமை சொத்து அளித்தனர். எப்ராயிம் மலைநாட்டில் அவர்கள் கேட்ட நகரான திம்னத் சேராவை ஆண்டவரின் கட்டளைப்படி அவர் கொடுத்தனர். அவர் அந்நகரை கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தார். இவ்வாறு குரு எலாயசர், நூனின் மகன் யோசுவா, இஸ்ரேல் குலங்களின் முதுபெரும் தலைவர்கள் ஆகியோர் இவற்றை இஸ்ரேல் மக்களின் குடும்பங்களுக்கு உரிமை சொத்தாக சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலில் திருவுளச்சீட்டு போட்டு உரிமையாக்கி நாட்டின் பங்கீட்டு பணியை நிறைவு செய்தனர். அடைக்கல நகர்கள். பகுதி 20 தொடர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவர் யோசுவாவை நோக்கிய பின் வருமாறு கூறினார். இஸ்ரேல் மக்களிடம் அவர்களுக்கு மோசே வழியாக கூறியபடி அடைக்கல நகர்களை உங்களுக்கென தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுவாய். அறியாமல் தவறுதலாக ஒருவரை கொன்றவர் இரத்தப்பழி வாங்குவருடன் தப்பி ஓடி தஞ்சம் புக இந்நகர்கள் அவர்களுக்கு அடைக்கலமாக அமையும். கொலையாளி நகரில் ஒன்றனுள் ஓடி நுழைவாயிலில் நின்று அந்நகர் பெரியவர்களின் காதில் படும்படியாக தம் நிலையை எடுத்துரைப்பார். அவர்கள் அவரை தங்கள் நகருக்குள் அழைத்து சென்று தங்களுடன் தங்கியிருப்பதற்கு ஒரு இடம் கொடுப்பர். இரத்தப்பழி வாங்குவர் துரத்தி வந்தால் கொலையாளியை அவர் கையில் ஒப்படைக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர் அறியாமல் தான் மற்றவரை கொன்று விட்டார். இதற்கு முன் கொலையாளி அவரை வெறுத்ததில்லை. கொலையாளி தீர்ப்புக்காக அவையின் முன் நிற்கும் வரை, அந்நாள் தலைமை குரு சாகும் வரை அவர் அந்நகரில் தங்குவார். அதன் பின் கொலையாளி தம் நகருக்கு எந்த நகரிலிருந்து ஓடி வந்திருந்தாரோ அந்த நகருக்கு தம் வீட்டுக்கு செல்வார். தேர்ந்து கொள்ளப்பட்ட அடைக்கல நகர்கள் நப்தலி மலை நாட்டில், கலிலேயாவில் கேதேசு, எப்ராயிம் மலை நாட்டில் செக்கேம், யூதா மலை நாட்டில் எபிரோன் எனப்படும் கிரேயத்து அர்பா, யோர்தானுக்கு அப்பால் எரிகோவுக்கு கிழக்காக ரோவனின் குலத்திற்குரிய பாலநீல சமவெளியின் பெட்சேர், காத்து குலத்திற்குரிய கிளையாதில் ராமோத்து, மனாசியின் குலத்திற்குரிய பாசானில் கோலான். இஸ்ரேல் அனைவருக்கும் அவர் நடுவில் வாழும் வேற்றினத்தாருக்கும் மேற்கூறியவற்றை அடைக்கல நகர்களாக விளங்கின. அறியாமல் பிறரை கொன்ற எவரும் இரத்தப்படி வாங்குபவருடன் தப்புவதற்கு இவற்றில் அடைக்கலம் போகுவர்.
மக்களவை அவருக்கு தீர்ப்பு வழங்கும் வரை அவர் கொல்லப்படுவதில்லை. பகுதி 21 தொடர்ந்து வாசிக்கலாம். லேவியர்க்குரிய நகர்கள். லேவியரின் முதுபெரும் தலைவர்கள் குரு எலெயாசாரையும் நூனின் மகன் யோசுவாவையும் இஸ்ரேல் மக்கள் குலங்களில் முதுபெரும் தலைவர்களையும் அணுகி கானான் நாட்டில் சீலோவில் கூறியது, நாங்கள் வாழ நகர்களையும் எங்கள் கால்நடைகள் மேய நிலங்களையும் கொடுக்கும்படி ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் கட்டளைப்படி தங்கள் பங்கிலிருந்து லேவியருக்கு பின்வருமாறு நகர்களின் நிலங்களை கொடுத்தனர். கோகாத்தியரின் குடும்பங்களுக்காக சீட்டு போட்டவனர் லேவியருள் குரு ஆரோனின் மக்களுக்கு யூதா குலத்திலிருந்தும் சிமியோன் குலத்திலிருந்தும் பென்யமின் குலத்திலிருந்தும் 13 நகர்கள் சீட்டு விழுந்தபடி கிடைத்தன. கோகாத்தியரில் ஏனைய மக்களுக்கு எப்ராயிம் குலத்தின் குடும்பத்திலிருந்தும் தான் குலத்திலிருந்து மனாசேயின் பாதி குலத்திலிருந்தும் 10 நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கிடைத்தன. கேர்சோன் மக்களுக்கு இசக்கார் குலத்தின் குடும்பங்களில் இருந்தும் ஆசேர் குலத்திலிருந்தும் நப்தலி குலத்திலிருந்தும் பாசானில் இருந்த மனாசேயின் பாதி குலத்திலிருந்தும் 13 நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கிடைத்தன. மெராரியின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களுக்கு ஏற்ப ரோபன் குலத்திலிருந்தும் காத் குலத்திலிருந்தும் செபுலோன் குலத்திலிருந்தும் 12 நகர்கள் கிடைத்தன. ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு இஸ்ரேல் மக்களுக்கு லேவியருக்கு நகர்களை மேய்ச்சல் நிலங்களையும் அளித்தனர். யூதா மக்களின் குலத்திலிருந்தும் சிமியோன் மக்களின் குலத்திலிருந்தும் கொடுக்கப்பட்ட நகர்களின் பெயர் பட்டியல். லேவியரின் மக்கள் கோகாத்தியர் குடும்பத்தை சார்ந்த ஆரோனின் மக்களுக்கு முதல் சீட்டு விழுந்ததால் அவர்களுக்கு பின்வருமாறு நகல்கள் கிடைத்தன. யூதா மலைநாட்டில் உள்ள எபிரோன் என்னும் கிரையத்து அர்பாவை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலம் அவர்களுக்கு கிடைத்தது. அர்பா ஆனாக்கியன் தந்தை நகரின் விளைநிலமும் அதன் சிற்றூர்களும் எபுன்னேயின் மகன் காலேப்புக்கு உடைமையாக கிடைத்தன. குரு ஆரோனின் மக்களுக்கு கிடைத்தவை கொலையாளியின் அடைக்கல நகரான எபிரோன், அதன் மேய்ச்சல் நிலங்கள் லிப்னா, அதன் மேய்ச்சல் நிலங்கள் யாத்தீர், அதன் மேய்ச்சல் நிலம் எசுத்தமோவா, அதன் மேய்ச்சல் நிலம் கோலோன், அதன் மேய்ச்சல் நிலம் தெபீர், அதன் மேய்ச்சல் நிலம் அயின், அதன் மேய்ச்சல் நிலம் யுட்ரா, அதன் மேய்ச்சல் நிலம் பெர்சமேசு, அதன் மேய்ச்சல் நிலம் ஆக. இவ்விரு குளங்களில் நின்று 9 நகர்கள். பென்யமின் குலத்திலிருந்து கொடுக்கப்பட்டவை கிபையோன், அதன் மேய்ச்சல் நிலம் கேவா, அதன் மேய்ச்சல் நிலம் அனத்தோத்து, அதன் மேய்ச்சல் நிலம் அல்மோன், அதன் மேய்ச்சல் நிலம் ஆக. 4 நகர்கள். குரு ஆரோனின் மக்களுக்கு கிடைத்தவை மொத்தம் 13 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும். லேவியரை சார்ந்த கோகாத்தின் ஏனைய குடும்பங்களுக்கு எப்ராயிம் குலத்தின் உடைமைகளில் இருந்து நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கொடுக்கப்பட்டன. அவர்களுக்கு கிடைத்தவை கொலையாளியின் அடைக்கல நகரான எப்ராயிம் மலையில் அமைந்துள்ள செக்கேம் நகர், அதன் மேய்ச்சல் நிலம் கேசோர், அதன் மேய்ச்சல் நிலம் கிபட்சைம், அதன் மேய்ச்சல் நிலம் பெத்கோரோன், அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். தானின குலத்திலிருந்து கிடைத்தவை எல் தக்கே, அதன் மேய்ச்சல் நிலம் கிபத்தோன், அதன் மேய்ச்சல் நிலம் ஐயலோன், அதன் மேய்ச்சல் நிலம் கத்ரிமோன், அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். மனாசேயின் பாதி குலத்திலிருந்து கிடைத்தவை தானாக்கு, அதன் மேய்ச்சல் நிலம் கத்ரிமோன், அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 2 நகர்கள். இவ்வாறு கோகாத்தின் எஞ்சிய குடும்பங்களுக்கு 10 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும் அளிக்கப்பட்டன. லேவியரின் குடும்பத்தை சார்ந்த கேர்சோவின் குடும்பங்களுக்கு மனாசேயின் பாதி குலத்திலிருந்து கிடைத்தவை கொலையாளியின் அடைக்கல நகரான பாசானில் கோலான், அதன் மேய்ச்சல் நிலம் பெயசுதரா, அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 2 நகர்கள். இசக்காரின் குலத்திலிருந்து கிடைத்தவை கிசியோன், அதன் மேய்ச்சல் நிலம் தாபராத்து, அதன் மேய்ச்சல் நிலம் யார்முத்து, அதன் மேய்ச்சல் நிலம் ஏன் கண்ணின், அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். ஆசேரின் குலத்திலிருந்து கிடைத்தவை மிசால், அதன் மேய்ச்சல் நிலம் அப்தோன், அதன் மேய்ச்சல் நிலம் எல்காத்து, அதன் மேய்ச்சல் நிலம் ரவ்கோபு, அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். நப்தலி குலத்திலிருந்து கிடைத்தவை கொலையாளியின் அடைக்கல நகரான கலிலேயாவின் கேதேசு, அதன் மேய்ச்சல் நிலம் அம்மோத்தோர், அதன் மேய்ச்சல் நிலம் காத்தான், அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 3 நகர்கள். இவ்வாறு கேர்சோனின் குடும்பங்களுக்கு கிடைத்தவை 13 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும். எஞ்சிய லேவியருள்
மெராரி மக்களின் குடும்பத்தினருக்கு செபுலோன் குலத்திலிருந்து கிடைத்தவை. யோக்னயாம் அதன் மேய்ச்சல் நிலம், கர்த்தா அதன் மேய்ச்சல் நிலம், திம்னா அதன் மேய்ச்சல் நிலம், நகலால் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். ரூபன் குலத்திலிருந்து கிடைத்தவை. பெட்சேர் அதன் மேய்ச்சல் நிலம், யாகசு அதன் மேய்ச்சல் நிலம், கெதமோத்து அதன் மேய்ச்சல் நிலம், மேபாத்து அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். காத் குலத்திலிருந்து கிடைத்தவை. கொலையாளியின் அடைக்கல நகரான கிளையாத்து, ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலம், மகனையும் அதன் மேய்ச்சல் நிலம், எஸ்மோன் அதன் மேய்ச்சல் நிலம், யாசேர் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக 4 நகர்கள். இவ்வாறு எஞ்சிய லேவியரில் மெராரி குடும்பங்களுக்கு சீட்டு விழுந்ததன்படி கிடைத்த மொத்த நகர்கள் 12. இஸ்ரேல் மக்களுக்குரிய நிலப்பகுதியில் லேவியருக்கும் ஆங்காங்கே விடப்பட்டவை 48 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும். எல்லா நகர்களையும் சுற்றிலும் மேய்ச்சல் நிலங்கள் இருந்தன. இவ்வாறு ஆண்டவர் அவர்கள் மூதாதையருக்கு கொடுத்ததாக வாக்களித்த நாடு முழுவதையும் இஸ்ரேலுக்கு கொடுத்தார். அவர்கள் அதனை உடைமையாக்கி கொண்டு அதில் வாழ்ந்தார்கள். அவர்கள் மூதாதையருக்கு வாக்களித்தபடி ஆண்டவர் அவர்களுக்கு நாட்டின் எல்லை எங்கும் அமைதி நிலவ செய்தார். பகைவர்களில் எவனாலும் அவர்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை. அவர்களுடைய கடவுள் அவர்களுடைய பகைவர்களை அவர்கள் கையில் ஒப்படைத்தார். ஆண்டவர் இஸ்ரேல் வீட்டாருக்கு உரைத்த எல்லா நல்வாக்குகளும் தவறாமல் நிறைவேறின. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவாவின் புத்தகம் 19, 20 மற்றும் 21 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நான் திருவெழுத்திலிருந்து வாசிப்பதில் அதனுடைய பெயர்கள் சற்று கடினமாக இருக்கும். இருந்தாலும் வேதத்தை வாசிப்பது நமது கடமை. நம்முடைய மூதாதையர்கள் ஆண்டவருடைய திருவார்த்தைகளை படிப்பது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருந்துங்கள். இந்த நாள் ஓய்வு நாளாக இருப்பதினால அனைவரும் ஆலயத்திற்கு குறித்த நேரத்திற்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.